மின்சாரத்துறை அமைச்சர் சொல்கிறார், திரு செந்தில் பாலாஜி சொல்கிறாரு, எடப்பாடி பழனிசாமி அமைதிப்படை பழனிசாமின்னு சொல்கிறார், அமைதிப்படை அமாவாசைங்கிறார். அவருக்கு கரெக்டாக பொருத்தமான பேர். சட்டசபையில் கருணாநிதியை தாக்கி பேசிவிட்டு அங்கேயே போய் சேர்ந்திருக்கும் அமைச்சர் செந்தில் பாலாஜி தான் அமைதிப்படை அமாவாசை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். திரு பாலாஜி அவர்களுக்கு பொருத்தமான பேரை அவரே தேடிக்கொண்டார். 5 கட்சிக்கு கட்சி மாறியவர் தான் இந்த செந்தில் பாலாஜி. ஒரு கட்சியில் இல்லை, 5 கட்சிக்கு போய் இப்போ திமுகவுக்கு வந்திருக்கிறாரு. அடுத்து எந்த கட்சிக்கு போவாருன்னு தெரியல. ஒரே 5 ஆண்டில் 2 கட்சி சின்னத்தில் நின்று ஒரே வேட்பாளர் இவர் தான். ஒரே 5 ஆண்டில் 2 முறை 2 ரெட்டாளியில் நின்னார், திமுகவில் நின்னார். அப்படி பெருமைக்குரிய மனிதர் தான் பேசியிருக்கார். இதே செந்தில் பாலாஜி மறந்து பேசுவார் என்று கருதுகிறேன். மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுது ஒரு அமைச்சராக இருந்த பொழுது சட்டமன்றத்தில் மறைந்த திமுக தலைவர் திரு கருணாநிதி பற்றியும் அந்த கட்சி பற்றியும் அந்த கட்சியில் இருக்கிற முக்கிய நிர்வாகிகளை பற்றி என்னென்னலாம் சட்டமன்றத்தில் பேசுகிறார் என்று சபை குறிப்பில் இருக்கிறத நீக்கவே முடியாது. அது மறந்து பேசிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு மந்திரி திரு சேகர் பாபு அவர்கள் அவரும் பேசிகிட்டு இருக்காரு, அமாவாசை பற்றி பேசிகிட்டு இருக்காரு. நான் சொல்கிறது உண்மைதானே? மாதம் மாதம் அமாவாசை வரும். ஒவ்வொரு மாதம் கழிய திமுகவுடைய ஆட்சி காலம் கழிஞ்சிக்கிட்டே போயிடும். அப்படி காலத்தினுடைய அளவு குறைஞ்சிக்கிட்டே போகும். அதுதான் நான் சுட்டி காட்டினேன். அவர் மட்டும் என்ன, ஆளுங்கட்சியாக இருக்கும்போது திமுகவை எப்படி விமர்சனம் பண்ணுறார் என்று அவை குறிப்பில் இருக்குது. அதெல்லாம் மறந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. இவரெல்லாம் அரசியல் வியாபாரிகள், அரசியல்வாதிகள், அரசியல் வியாபாரிகள். உண்மையான அரசியல்வாதியாக இருந்தால் அந்த கட்சி இந்த கட்சியிலே இருக்கணும். நான் 1974 இந்த கட்சியில் சேர்ந்தேன். இன்னைக்கு 51 ஆண்டு காலம் இந்த கட்சியிலே இருக்கிறேன். இன்றைக்கு கூட எனக்கு பல நேரங்களில் பதவியே இல்லாத இருந்தேன். சட்டமன்ற வாய்ப்பு கூட, உறுப்பினர் வாய்ப்பு கூட எனக்கு கிடைக்கல. கட்சி நேசித்தேன். இன்றைக்கி கட்சியில் உயர்ந்த இடத்துல எனக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இவர்களாம் அப்படி அல்ல. கடைசி காலத்தில் எப்படி இருப்பார் என்று ஆண்டவனுக்கு தான் தெரியும். சந்தர்ப்ப சூழ்நிலையை கருதி இந்த வேடந்தாங்கு பறைகள் போல அப்பப்போ சீசனுக்கு வந்துட்டு போகும் பாருங்க, அது மாதிரி தான் இவர்களெல்லாம் எங்களை பேசுவதற்கு எவ்வித தகுதியோ அருகதையோ கிடையாது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.